உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மோடியினுடைய அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி சுதந்திரமாக மோடி ஆட்சி நடத்த முடியுமா? There is no other alternative to மோடிஜி. சினா ஃபேக்டர் மோடிக்கு இருக்குது, வேற மாற்று இல்லைங்கிறதுனால மோடி தெளிவா என்டிஏக்கும் மோடியை தவிர வேற மாற்று இல்லை, பாஜகவுக்கும் மோடியை தவிர பெரிய மாற்று இல்லை. அடுத்தால் நீங்க சொன்னா கோவப்படுவீங்க, இந்த தாய் திரு நாட்டுக்கும் மோடியை தவிர வேற மாற்று இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபிக்கே நஷ்டத்தில் முடிஞ்சிருங்கிற சூழல் இன்னைக்கு நாட்டில் இருக்குங்கிறத சொல்றேன். அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் பேசப்படும், செயல்படுத்தப்படாது. இன்னுமே சிறத்தன்மை அற்ற ஒரு நிலை தானே சார் இது? உறுதியாவே இது அப்படியே ஃபைனலைஸா போயிடும் நீங்க நினைக்கிறீங்களா என்ன? கால ஓட்டத்தில் அப்படியே இதெல்லாம் மறந்துடுவாங்க, எதிர்கட்சிகள் எவ்வளவு நம்பர்ஸ் வச்சுட்டு அமைதியாவே பயணிப்பாங்க. நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பாருங்க, தமிழ்நாட்டில இருந்தே அதிக எம்பிக்களை மோடி எடுக்கிறாரா இல்லையான்னு அப்போ பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பதவியேற்ப உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். பிஜேபியில் அப்படி ஒருத்தர் கூட யாருமே எதிர்க்கல. எத்தனை நாளைக்குங்க அதை ஏமாத்திட்டு இருப்பீங்க? ஏற்கனவே தான் அட்டோர்னி பிரிவ்ஸ் அவர்களை ஏமாத்தி ரிசர்வேஷனை மோடி இது பண்ண போறாரு, அது பண்ண போறாருன்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணி ட்ரைபல் ஓட்டு மோடி ஜாஸ்தி கிடைச்ச இடத்துல ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை குறைச்சிட்டீங்க. நாயுடு கேட்கிறாரு, ஸ்பீக்கரை நிதிஷ் கேட்கிறாரு, விட மாட்டாங்க. என்னென்னலாம் ஆசைப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னலாம் எழுதினீங்க, ஏதாவது நடந்ததா மாதேஷ்? ஓகே, எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? மோடி கம்ஃபர்டபுளா ஆட்சி செய்வாரு, ஃபுல் டேர்மை ஃபினிஷ் பண்ணுவாரு. அவரா பார்த்து சில இடங்களுக்காக 4.5 வருஷத்துக்குள்ள எலெக்ஷனை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி கிட்ட தான் பாமகன்னு டங்குன்னு ஆடினீங்கல்ல, நம்ம தான் சொன்னோம் டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொண்டு கொடுக்க மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவா செய்வாருன்றாரு. இன்னும் சொல்றேன், டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை தான் பண்ணுவார். ஜெய்சங்கருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் தொடர்ச்சியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய நாட்டின் முக்கிய பொறுப்பை எப்படி கொடுக்குறாங்க பிஜேபி? இது அபத்தமா இல்லையேன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே. டேலண்டட் பீப்புள் நிர்மலா சீதாராமன் அண்ட் ஜெய்சங்கர் ரெண்டு பேரையும் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வச்சா ஜெயிச்சிருவாங்களா? ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? அவங்க பீகார்ல எந்த தொகுதியில் நல்லா ஜெயிப்பாங்களா? மத்திய பிரதேசல என்ன ஜெயிப்பாங்களா? ரைட், அவங்க சொந்த ஊர்ல ஜெயிப்பாங்களா, சொந்த மாநிலத்தில் ஜெயிப்பாங்களா? இல்ல கேட்கிறேன். சொந்த மாநிலத்தில்னா நாளைக்கும் இங்க சொந்த மாநிலத்திலும் ஜெயிக்கக்கூடிய நிலைமையை அண்ணாமலை உழைப்பால இந்த கட்சிக்கு வரும். மாதேஷ் மீண்டும் காங்கிரஸிலே ஐக்கியமாக போகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒய்எஸ்ஆர்சிபி கட்சி கலைக்கப்படும், அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் டிகே சிவகுமார் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பல மாநில அரசியல டிகே சிவகுமார் பாத்துக்கிறாரு போல. ஆமா, ரொம்ப பாத்துக்கிட்டாரு. அவரோட நாயுடு பேசிட்டாரு, நாயுடு அங்க இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. மோடி பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்கல. சும்மா கலந்து விடுறதுக்கும் கதையா விடுறதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? ஆதன்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாதேஷ். மோடியினுடைய அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி சுதந்திரமாக மோடி ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தான் இந்த விவாதத்தை தொடங்க இருக்கேன் சார். இதுல நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? இதுவும் ஒரு டஃப் ஒரு காம்படிஷனாக தான் போச்சு. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் கொடிக்குனில் சுரேஷை பொது வேட்பாளராக ஒன்று நிறுத்தினாங்க. கடைசியில் ஓம் பிர்லா தான் ஜெயித்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்க? There is no other alternative to மோடிஜி. சினா ஃபேக்டர் மோடிக்கு இருக்குது. ஸோ வேற மாற்று இல்லைங்கிறதுனால மோடி தெளிவா என்டிஏக்கும் மோடியை தவிர வேற மாற்று இல்லை, பாஜகவுக்கும் மோடியை தவிர பெரிய மாற்று இல்லை. அடுத்தால் நீங்க சொன்னா கோவப்படுவீங்க, இந்த தாய் திரு நாட்டுக்கும் மோடியை தவிர வேற மாற்று இல்லை. அப்படியா? எஸ். இது அப்படி மாற்று இல்லைன்னா மக்கள் இப்படி ஒரு ரிசல்ட்டா கொடுத்துருப்பாங்க. மாற்று இல்லாத ஒரு நபருக்கு எவ்வளவு பெரிய உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கணும் மோடிய. அது நடக்கல இல்ல. கொம்புல வச்சாங்களா இல்லையா? உச்சாணி கொம்புக்கு போகல, கொம்புல வச்சாங்களா இல்லையா? ஒரு நூல் இலையில தப்பிச்சிருக்காரு மோடி, அப்படிதான் சொல்ல முடியும். சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இல்லைன்னா இப்போ மொத்தம் 4 காலில் 2 கால் அவங்களது போல தெரியுது. எங்க மோடி இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இல்லை. அதையும் நீங்க பார்த்துக்கிட்டு பேசுங்க. அதைத்தான் நாம தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றோம். 3 மக்களவை தேர்தலில் 2 மக்களவை தேர்தலில் மோடியை பிரைம் மினிஸ்டரா சொல்லி சந்திரபாபு நாயுடு ஜெயித்தாரு.
மோடி கூட நின்ன பவன் கல்யாண டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு. பாஜகவுக்கு 2 மந்திரி கொடுத்துருக்காரு, 1 தான் பதவி ஏற்றிருக்காங்க, இன்னொன்று ஏற்பாங்க. அதே மாதிரி நிதிஷ்குமார் வந்து 3 மக்களவை தேர்தலில் மோடி கூட நிற்காம 1ல் படுதோல்வி அடைஞ்சு மாஞ்சியை சிஎம் ஆக்குனாரு. மீதி 2லேயும் மோடி கூட நின்று ஜெயித்திருக்கிறாரு. ஜெயிக்கணும்னா மோடிக்கு பீகாரில் நிதிஷ் வேணும், மோடிக்கு ஆந்திராவில் நாயுடு வேணும். அதே வேளை நாயுடுக்கும் நிதிஷுக்கும் மோடி வேண்டும் 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 மோடி மீண்டும் மோடிங்கிற லெவலில் தான் நாயுடும் நிதிஷும் இருக்காங்க. உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இதையும் சொல்லிடுறேன். காங்கிரஸுக்கு திமுக வேணும், திமுக காங்கிரஸ் வேணும். அவங்க வெற்றி கூட்டணி வெற்றி தொடருவாங்க. தனிச்சு நிற்கும் போது காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட் கிடச்சி, திமுகவுக்கு ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. சேர்ந்து நிற்கும் போது 38, 39, 40 அடித்து தள்ளுறாங்க. ஸோ அவங்க சேர்ந்தா நிற்பாங்க. எப்படி வின் சிச்சுவேஷன் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சேர்ந்து நிற்கும் போது இருக்கோ, அதே வின் சிச்சுவேஷன் நாயுடுக்கும் மோடிக்கும் ஆந்திராவில் இருக்கு. அதே வின் சிச்சுவேஷன் மோடிக்கும் நிதிஷுக்கும் களத்துக்குள்ள பீகார்ல இருக்கு. ஸோ எப்படி அரசியல் ரிஸ்க் எடுத்து யார் வெளியேறுவா, ஒன்னாதான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பிஜேபி மாதிரி தான். நாயுடுவும் நிதிஷும் பிஜேபி மாதிரி தான், பிஜேபி இல்ல. கடந்த 2 ஆட்சி முறைகளிலும் மோடியினுடைய முகபாவனைகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள், அந்த நாடாளுமன்றத்தில் அவருடைய அசைவுகள் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஒரு சோர்ந்த முகத்தோடயே இருக்காரு சார். அவருடைய முகங்கள்லாம் பார்க்கும்போது வாடிய முகத்தை, நம்ம தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் இருக்கோம், நம்மளால கண்டுக்க முடியுது, அதை பார்க்க முடியுது. மோடி அப்படி வாடக்கூடாதுங்கிறக்காக தான் 4வது முறை மோடிக்கு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வர்றதுக்கு அவருக்கு அலையன்ஸ் சேர்க்க தமிழ்நாட்டில் இருந்து, ஒரிசாவில் இருந்து, ஹரியானாவில் இருந்து, தெலுங்கானாவில் இருந்து, யூபி முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அவருக்கு அலையன்ஸ் சேர்க்கறதுக்கு நம்ம ஒன்ற மோடி ஃபார் PM 2029 முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெஜாரிட்டி வரணும்னா பாஜக அலையன்ஸை பெருசாக்கணும். அடுத்தால 100% கம்யூனிட்டிஸையும் அன்சீட்டட் கம்யூனிட்டிஸையும், அதிகார மையத்தில் இருந்து விழுந்து போன சமூகங்களையும் அதிகாரத்துக்கு வர துடிக்கிற சமூகங்களையும் பாஜக சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணணும், எல்லா கட்சியோடும் கூட்டணி போகணுங்கிற அந்த ப்ராக்டிக்கல் டிசிஷனை மோடி எடுத்துட்டாரு. அது தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துக்குமே அந்த ப்ராக்டிக்கல் டிசிஷன் மோடி எடுத்திருக்கிறார். அது 29க்கான பிளான். இந்த 24 to 29 வரைக்கும் அவருடைய ஆட்சி முறைகள், அவருடைய ஆட்சி சுதந்திரமாக செயல்பட முடியுமா? மோடி கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகள், அதிரடி முடிவுகள் போல இப்போது எடுக்க முடியுமான்றதுதான் என்னுடைய இந்த விவாதமே. என்னன்னா, பொது சிவில் சட்டம் சொன்னார், காமன் சிவில் கோடு, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதெல்லாம் பயங்கர பேசு பொருளா இருந்தது. இதெல்லாம் இப்போ உங்களால நடைமுறைப்படுத்த முடியாது போல தெரியுது. அதே போல மாநில உரிமைகள்லாம் பேசக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபிக்கே காஸ்ட்லியா முடியும் போல தெரியுது. ஒரிசாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் சேர்ந்து வந்தா காங்கிரஸும் பிஜேடியும் சேர்ந்துட்டாங்கன்னா சிக்கல். அதனால அங்க சைமல்டேனியஸாக எலெக்ஷன் வராம டீலிங் பண்ணி காங்கிரஸையும் பிஜேடியும் சேர விடாம பண்ண வேண்டிய சூழல் பாஜகவுக்கு. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இந்த சூழ்நிலை வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா மாதேஷ்? இல்ல சார், சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஓகேன்னு சொல்லுவாரா? ரெடிங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லிட்டாரு, ஓகேன்னு சொல்லுவாரான்னு நான் கேக்குறேன். ஒரிசாவில் இப்பதான் ஜெயிச்சிருக்காரு. பாஜகவுக்கே ஒரிசாவில் டீலிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நாயுடு ஓகே சொல்லிடுவாரு, ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு மோடி, சட்டமன்றத்துக்கு நாயுடுனா அங்க கிளிக் ஆகுது. அங்க பார்லிமெண்ட்டுக்கு காங்கிரஸ், சட்டமன்றத்துக்கு பிஜேடின்னு ஒரிசாவில் ஒண்ணு வந்துடக்கூடாதுங்கிறது தான் டீலிங் பண்ணு நான் சொல்றேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபிக்கே நஷ்டத்துல முடிஞ்சிரும்ங்கிற சூழல் இன்னைக்கு நாட்டில் இருக்குங்கிறத சொல்றேன். அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் பேசப்படும், செயல்படுத்தப்படாது. கடந்த காலங்களில் நடந்த பாராளுமன்ற அந்த நிகழ்வுகள் போல இப்போது நடக்கலையே சார். ஆரம்பமே அதிரடியா எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய கோஷங்களும், அதே போல அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றதையும் அவங்க திட்டம் போட்டு தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள வர மாதிரி தெரியுது. அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார் மோடி, அமித்ஷா? தாராளமா எதிர்கொள்வாங்க. அவங்க முன்னோட கொஞ்சம் அதிக எம்பிக்கள் இருக்கனால சவுண்டு கொஞ்சம் பலமா தான் இருக்கும். நான் சவுண்டை சொல்லல, அவங்க வந்து எது சரி எது தவறு எங்களை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. நாங்க இருக்கோம், இந்த மக்களுக்கானவர்கள், எதிர்கட்சிகள் மக்களுக்கானவர்கள் நாங்க சொல்றாங்க. மோடியே கான்சென்சஸ் வேணும், கன்சிலேட்டரி ப்ரொசீடிங் வேணும், எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் தானே மோடியே சொல்றாரு. சரி, அப்ப அவர் யதார்த்த சூழ்நிலையை உணர்ந்து தானே செய்யறாரு. யதார்த்த சூழ்நிலையில இப்ப நிலைமை நமக்கு கையை மீறி போயிடுச்சு, இனி தலை தப்புணும்னா நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி தான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டாரோ மோடி. நோதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற மோடி சொல்லும் போது கபில் சிபில் சொல்றாரு, தேர் இஸ் பெடரல் ஆல்டர்னேட்டிவ். ராகுல் காந்தி ஆல்டர்னேட்டிவா சொல்லல, கபில் சிபில். அவர் அகிலேஷ் யாதவ் ஆல்டர்னேட்டிவா சொல்றாரு. எதிர்கட்சி வரிசையில் இப்போ உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் சேர்ந்து ராகுல் காந்தி இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் பிரைம் மினிஸ்டர் கனவோட தான் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி பெங்கால்ல ஸ்வீப் பண்ணியிருக்காங்க, பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அவங்க காங்கிரஸே இல்லாம ஜெயித்திருக்காங்க. யூபியில்
அகிலேஷ் யாதவ் தான் பெரிய ஆளு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி ஜெயித்திருக்கிறார். சரி, ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி ஜெயித்திருக்கிறார். ராகுல் காந்தி எந்த பெருசா முன்னிறுத்தல. விடியலே தருக, இந்தியாவுக்கு விடியலே தருகன்னு கோயம்புத்தூர் வரும்போது சொன்னாரே தவிர ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சொல்லல. அதுவும் மோடிக்கு தெரியும். அப்போ இங்க வந்து அதிமுக வீக்கன் பண்ணி விட்டு எடப்பாடியை 18% என்டிஏக்கு அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு. அண்ணாமலைக்கு சாதனை. அண்ணாமலை கொங்கு வேளாளர்களையே எடப்பாடிட்டு இருந்து தட்டி தூக்கி கோயம்புத்தூர், நீலகிரி, தென் பொள்ளாச்சி போன்ற இடங்கள்ல பெரிய அளவுக்கு மிகப்பெரிய 2வது பெரிய செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியா பெரிய ஆர்கனைசேஷன் சொல்லப்பட்ட வேலுமணியை பலகீனப்படுத்தி தேமுதிக பிரேமலதா அம்மையார் இல்லைன்னா அதிமுகவுக்கு அங்கே டெபாசிட் போயிருக்கோம். இந்த அளவுக்கு அந்த பெல்ட்டுக்குள்ளேயே வந்து பாஜக அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு. சவுத்தில் இயல்பாட்டு எங்களோட உழைப்பு அதெல்லாம் வந்து சவுத்தில் வந்து எடப்பாடி ரொம்ப மோசம் போயிட்டாரு. தளவாய் சுந்தரம் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு நல்ல ஸ்ரூடாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன். அவருக்கு தெரியும் பாஜக இல்லைன்னா கன்னியாகுமரியில் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு. கடம்பூர் ராஜி, வேலுமணி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், செங்கோட்டை அண்ணன், தங்கமணி, இப்படி ஒரு 40% அதிமுகவினர் வந்து பாஜக இல்லைன்னா நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறதே கேள்விக்குறின்னு தெளிவா இருக்கிறாங்க. சும்மா பத்திரிகையில டேட்டா இல்லாம நான் தான் முதலமைச்சர், நான் என்னோட திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சீமானையும் எடப்பாடியும் ஒரு லாஜிக்கே இல்லாம எடப்பாடி தரப்பு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டோம்னா 2029 ஸ்டாலின் கூட தன்னை முன்னிலைப்படுத்தி தான் களத்தை அமைப்பாரு. காங்கிரஸ் ஜெட்டிசன் கூட பண்ணலாம். அகிலேஷ் யாதவ் நம்பி தான் ராகுல் ஜெயித்திருக்காரே தவிர ராகுலை நம்பி அகிலேஷ் யாதவ் ஜெயிக்கல. அதே நீங்க புரிஞ்சுவிடணும். மம்தா பானர்ஜி ராகுல் இல்லாமலே ஜெயித்திருக்காங்க. அதைத்தான் கபில் சிபில் தேர் இஸ் பெடரல் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறாரு. ராகுல் காந்தி ஆல்டர்னேட்டிவா சொல்லல கபில் சிபில். அகிலேஷ் யாதவால ராஜ்யசபான கபில் சிபில் ராஜீவ் காந்தி ஆல்டர்னேட்டிவா ராகுல் காந்தியை சொல்லலை. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்துட்டாரு, எரும பிரைம் மினிஸ்டராக வந்துருவாருன்னு இந்த டிபியில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு துள்ளோம். ஆனால் பெடரல் ஆல்டர்னேட்டிவ்னு கபில் சிபில் சொல்றாருனாலே ராகுல் காந்திக்கு அங்கே செக் இருக்குது. இன்னுமே சிறத்தன்மை அற்ற ஒரு நிலை தானே சார் இது. வந்து உறுதியாவே இது அப்படியே ஃபைனலைஸா போயிடும் நீங்க நினைக்கிறீங்களா என்ன? கால ஓட்டத்தில் அப்படியே இதெல்லாம் மறந்துடுவாங்க, எதிர்கட்சிகள் இவ்வளவு நம்பர்ஸ் வச்சுட்டு அமைதியாவே பயணிப்பாங்க. நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பாருங்க. தமிழ்நாட்டில இருந்தே அதிக எம்பிக்களை மோடி எடுக்கிறாரா இல்லையான்னு அப்போ பாருங்க. தமிழ்நாட்டில இருந்தா நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பாருங்க. சொல்றீங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பாருங்க. 300 ஓட்டுக்கு மேல மோடி பெற்று வெற்றி பெறுவாருங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்க. தமிழ்நாட்டில இருந்தே எம்பிக்களை தூக்குவாங்கன்னா யாரை தூக்குவாங்க? எந்த கட்சியில இருந்து தூக்குவாங்க? பல ஸ்டேட்ல தூக்குவாங்களா? திமுக எம்பிக்களை தூக்குவாங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஸ்டேபிள் கவர்னன்ட் கொடுப்பாங்கன்னு சரத்பவாரோட டாக்டர் சுப்ரியா சூலே, சரி, நம்மளோட நண்பர் தான் அவங்க, அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்களே. சரி, அப்போ 8 எம்பி வச்சிருக்கிறாங்க. இவர் ஜெகன், அவர் வந்து மோடிக்கு நல்ல இதாக தான் இருப்பாரு, மோடி கிட்ட நட்பா தான் இருக்கிறாரு. அதனால அவர் ஏதோ கட்சியை கலைச்சிக்கிட்டு காங்கிரஸுக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவி ஜெகன்கிட்ட கொடுத்து நீங்க தான் நம்ம ஆந்திராவில் காங்கிரஸை காப்பாற்றணும்னு சொல்ற மாதிரி வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் எல்லாருமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தோடு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட வந்து பதவியேற்பை வந்து உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். பிஜேபியில் அப்படி ஒருத்தர் கூட யாருமே எதிர்க்கல. எத்தனை நாளைக்குங்க அதை ஏமாத்திட்டு இருப்பீங்க? ஏற்கனவே தான் அட்டர்னி பிரிவ்ஸ் அவர்களை ஏமாத்தி ரிசர்வேஷனை மோடி இது பண்ண போறாரு, அது பண்ண போறாருன்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணி ட்ரைபல் ஓட்டு மோடி ஜாஸ்தி கிடைச்ச இடத்துல ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை குறைச்சிட்டீங்க. உண்மை. இன்னும் எத்தனை நாளைக்கு அதை பண்ணிட்டு இருக்க முடியும்? இப்போதான் மோடி, நீங்களே சொல்றீங்க மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை, நாயுடுவையும் நிதிஷையும் டிபெண்ட் பண்ணி தான் நிற்கணும்னு நீங்களே சொல்றீங்க. பின்ன எனக்கு கான்ஸ்டியூஷனை வச்சுட்டு கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாரு அது இதுன்னு. அப்ப இன்னும் உங்களுக்கு பயம் தீர இல்லையா? இல்ல, கான்ஸ்டியூஷனை காப்பாத்தி இருக்கோன்றாங்க. இன்னைக்கு வந்து அதை வந்து தாங்கி பிடிக்கிறதே நாங்க தான், அதனாலதான் நாங்க அதை சுமந்து கொண்டே நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம்ன்றாங்க அவங்க. மக்கள் தோக்கடிச்ச பிறகு, கோர்ட்ல தகுதி இல்லைன்னு சொன்ன பிறகு, பதவியில 1.5 வருஷம் அரசியல் சட்டத்தை திருத்தி 1.5 வருஷம் அநியாயமா எமர்ஜென்சி கொண்டு வந்து நின்னது காங்கிரஸ்காரங்க வரலாறு. அவங்க சொல்ல வேண்டியதுதான். கம்ஃபர்டபுளா இருக்காரா சார் மோடி? உங்களுடைய பார்வையில் அப்படி தெரியுதா? அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு அசால்ட்டாக தான் எதையுமே அணுக போறாரு இப்போ வர நாட்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடங்கின இந்த 4-5 நாட்கள்லேயே ஒன்றும் தெரியல. ஏன்னா அவருடைய முகத்துல அந்த ஒரு பொலிவு இல்லாத மாதிரி தெரியுதே சார். அதை நான் மீண்டும் மீண்டும் ஏன் கேட்குறேன்னா, அவருக்கே ஒரு நம்பிக்கை இல்லை போல தெரியுது. கடைசி வரை இந்த கப்பல் கரை சேருமான்னு தெரியாம இருக்காரு அவர் வேலை. அதாவது 4வது முறை வரும்போது அவரு
தனி மெஜாரிட்டியோட வருவாரு. அந்த நம்பிக்கை வந்ததை பத்தி பேசிடுவோமே, 4வது முறை வராரான்றது அப்புறம் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பேசிடுவோம் சார். இன்னைக்கு அவரை விட்டா நாட்டுக்கு வர வழி இல்லை, பாஜகவுக்கு வர வழி இல்லை, என்டிஏக்கு வர வழி இல்லைங்கிறதா எடுப்பிலே சொல்லி முடிச்சுட்டா. நம்ம சபாநாயகர் பதவி போடுறதுக்கே ராஜ்நாத் சிங்கை வச்சு நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில தான் இருந்திருக்கும் சார். சரி, மாதேஷை விட்டுருவோம். தமிழ்நாட்டில் மந்திரி சபை ஃபார்மேஷன்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்கிறாரு, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அனுக்கக்கூடாது, பதிவு போட்டீங்களாப்பா? சரி, எப்பா போட்டீங்களா இல்லையா? என்ன ஆச்சு? அதே செட்டப் மந்திரி சபை தான், அதே மோடி தான், அதே அமைச்சர்கள் தான். சிவில் ஏவியேஷனை மட்டும் நாயுடு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவுமே மந்திரி சபையில பெருசா எதுவும் இல்லை. ஸ்பீக்கர் போஸ்ட்ல அப்படி வந்துடும், ஸ்பீக்கர் போஸ்ட்ல இப்படி வந்துடும். குரல் ஓட்டெடுப்புல ஓம் பிர்லா ஜெயித்துட்டாப்புல, நாயுடு கேட்கிறாரு ஸ்பீக்கரை, நிதிஷ் கேட்கிறாரு, விட மாட்டாங்க. என்னென்னலாம் ஆசைப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னலாம் எழுதினீங்க, ஏதாவது நடந்ததா மாதேஷ்? ஓகே, எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ மோடி கம்ஃபர்டபுளா ஆட்சி செய்வாரு, ஃபுல் டேர்மை ஃபினிஷ் பண்ணுவாரு. அவரா பார்த்து சில இடங்களுக்காக 4.5 வருஷத்துக்குள்ள எலெக்ஷனை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்ன நான் சொன்னேன் இல்லையா, ஒரிசா மாதிரிப்பட்ட இடங்கள்ல காங்கிரஸையும் மற்ற கட்சிகளையும் சேர விடக்கூடாது, அதே மாதிரி மற்ற கட்சிகளை பாஜகவோட சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, தமிழ்நாடு உட்பட. அந்த சூழ்நிலைக்கு தக்கன சில மூவ்கள் நடக்கும். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் சரண்டர் பண்ணுவார். நீங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி எப்படியாவது ஒரு வீழ்த்தணும், அவர் ஒரு வீழ்ச்சியை காணணும்ன்றதுனால நீங்க அங்க சொல்லிட்டே இருக்கீங்க, அதை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம எடப்பாடியை பற்றி பதிவு பண்ணது, சசிகலாவுக்கு எதிராக பதிவு பண்ணதும் சரியா வந்தது. அப்புறம் அவரை நம்ம நெகட்டிவா பண்றதும் 80% சரியா வந்து இன்னும் சரியா வரும். தமிழ்நாட்டு அரசியல் களம் என்னவோ திமுக வர்சஸ் அதிமுக தானே சார்? இதுதானே வரலாறு, இதுதானே நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 50 வருஷமா இதுதானே பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். இந்தியா அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏன்னு இவரு நம்ம பண்ருட்டி அண்ணனே சொல்றாரு. சரி, சோ நான் அதுல இருந்து மாறுபடுறேன். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான், அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் மேல இருக்கிறாரு. ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணாமலை, 18% என்டிஏக்கு வந்து அண்ணாமலை ஏற்றுக்கிறதுக்கு ஓபிஎஸ் தயார், டிடிவி தயார், ஒரே பாரிவேந்தர் தயார், ஏசி சண்முகம் தயார், ஜான் பாண்டியன் தயார், தேவநாதன் யாதவ் தயார், ஜி.கே. வாசன் தயார். ஒரே ஒரு ரிசர்வேஷன் அன்புமணி மட்டும்தான். அதுவும் தயார். முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் ஏற்றுக்கிறது தயார் தான். சரி, பாரிவேந்தர் ஏத்துப்பாரு, அவர் டெபாசிட் போயிருச்சு, அவர் ஏத்துப்பாரு. அன்புமணி ஏத்துப்பாரா? அன்புமணி இருக்கிற 18% பெரிய ஃபிகர் காட்டுறதுக்கு காரணமே பாமக தான். ஆமா தானே? இல்ல, கண்டிப்பா பாமக தான். பாமக அணியே இல்ல. எல்லாரும் என்ன சொன்னீங்க, எடப்பாடி கிட்ட தான் பாமகன்னு டங்குன்னு ஆடினீங்கல்ல. நம்ம தான் சொன்னோம், டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொண்டு கொடுக்க மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த செய்வாருன்றாரு. இன்னும் சொல்றேன், டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை தான் பண்ணுவாரு. கூட்டணி ஆட்சி மனநிலைக்கு வந்துட்டார் சார் அன்புமணி ராமதாஸ். கூட்டணி ஆட்சினா அவர் சொல்றது அண்ணாமலையை மனதில் வைத்து சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி. திரு ஸ்டாலினை போட்டியாக கருதுபவர் சார் அன்புமணி ராமதாஸ். திரு எடப்பாடி பழனிசாமியை போட்டியாக கருதுபவர் சார். அண்ணாமலையை வந்து அவருக்கு சரிசமமா நினைப்பாரா அன்புமணி? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சின்னு தான் அன்புமணி சொல்லியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லல, அப்படிதான் சொல்லியிருக்காரு மதேஷ், அப்படிதான் சொல்லியிருக்காரு மதேஷ், நான் போய் சொல்ல மாட்டேன். சரி, அப்படிதான் தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படின்னா அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர்னு அன்புமணி ஏத்துப்பாரா? அண்ணாமலை, அன்புமணி, சீமான் 3 பேருக்குமே வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் சிஎம்ஆ வர முடியும். 3 பேருக்குமே நல்லா தெரியும். விக்கிரவாண்டியில சீமான் பேசுறது பாத்தீங்களா? திராவிட பன்னிகள், அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, அடிச்சு தமிழ் தேசியத்தில் இருப்பேன் சீமான் தான் சீமான் பேசுறாரு. அண்ணாமலை அவரு தேசிய கட்சினால அவர் பேச முடியாது. நம்ம போன்றவர்கள் தான் மோடிக்கு வேல்யூ அடிஷனா அண்ணாமலை இருக்கிறாரு, அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறத நம்ம போன்றவர்கள் தான் அதை ஆணித்தரமா சொல்ல முடியும். சொல்லிட்டு இருக்கோம். மோடி கிட்ட அதுக்கு உரிய வெயிட்டேஜ் உண்டுங்கிறதும் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதிமுக வலுவா இருக்குன்றதுக்கு மேலும் ஒரு உதாரணம், இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவங்க தொடர்ச்சியா இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே அவங்க வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து அவங்க இன்னுமே வலுவா இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்க அவங்க சரிந்து விட்டதாக, அவங்க வீழ்ந்து விட்டதாக, எடப்பாடி எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். எடப்பாடி ஒரு வலுவா இருக்காரு. 15% பெருமான வாக்கு பெருமான சீட்டை மோடி கிட்ட வாங்கிட்டு போனோம், அல்லது 10% போயிருவாரு 2026. நாம சொன்னா பலிக்கும். நாம அதுல வெறுமனே 26ல ஏடிஎம்கே தான் சீட்டு கொடுக்கிற இடத்துல இருக்கும், டிஎம்கே தான் சீட்டு கொடுக்கிற இடத்துல இருக்கும். சேகுவாரா ஜெய்சங்கர் சொல்றது மாதிரி நம்ம களத்துக்குள்ள அதை வேலை செய்வோம். பொறுத்திருந்து பாருங்க. 26ல திமுக சீட்டு கொடுக்கும், அதிமுக சீட்டு கொடுக்கும். திமுக ஒரு அணி அமைச்சா தேவநாதன் யாதவுக்கும் பாரிவேந்தருக்கும் சீட்டு கொடுக்கலாம். அது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதிமுக
பாஜக இல்லாம வெற்றி பெற முடியாதுன்னு அதிமுகவில் தளவாய் சுந்தரத்துல இருந்து வேலுமணில இருந்து தங்கமணில இருந்து கடம்பூர் ராஜில இருந்து ஒரு 40% ஏடிஎம்கே பீப்புள் கருதுறாங்க. அதே வேளையில ஒரு 60% ஏடிஎம்கே பிஜேபி இருந்தா காலி ஆயிரும்னு கருதுறாங்க. சரி, ஓகே. அவங்க திமுகவுக்கு போவாங்க. நம்ம இங்க எடப்பாடியை பேசினா நீங்க இங்கே வந்துடுறீங்க, ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கே வந்துடுறீங்க, நேஷனல் பாலிடிக்ஸே மறந்துடுறீங்க. நீங்க மோடிக்கு வாங்க. மெயினா மோடி இந்த 5 வருஷம் அவர் நினைக்கிற சட்டங்களை கொண்டு வர முடியுமா? மசோதாக்களை நிறைவேற்ற முடியுமா? நாடாளுமன்ற கூட்டத்தில் அவரால் சுதந்திரமாக செயல்பட்டு இந்த சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமா? கடந்த காலங்களில் பண்ண மாதிரி கூட்டணி கட்சிகள் எம்பி எல்லாம் மோடிக்காக ரொம்ப தெளிவா நிற்பாங்க. மோடிக்காக ஃபயர் ஃபைட்டிங்ல இறங்கி நிற்பாங்க. தெலுங்கு தேசம் எம்பி நிற்பாங்க, ஜனதாதள் யுனைடெட் எம்பி நிற்பாங்க. ஏன்னா அந்தந்த மாநிலங்களில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு மோடிக்கு பாப்புலாரிட்டியும் செல்வாக்கும் தேவை. அதை அவங்க உணர்ந்து தான் இருக்கிறாங்க. அதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். அதனால அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே வேளையில் அவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு இருக்கு, நாயுடுக்கு இருக்குது. ரிசர்வேஷன் மேட்டரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நாயுடு பாஜக நாயுடு கருத்தை ஒத்துக்குவாங்க. நிதிஷ்குமாருக்கு இருக்குது. அப்போ நம்ம கூட கூட்டணியாக இருக்கக்கூடியவருக்கு நம்மளால் பாதிப்பு வராத அளவுக்கு சில இடங்களில் நீக்கு போக்க அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாக மோடி போய் தான் தீரணும். மோடி இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கிட்ட இருக்கு. அந்த புரிதலோட மோடி செயல்படுவார். ஸோ ஒரு லகான் வந்து இப்போ எதிர்கட்சிகள்கிட்டையும் இருக்குது, அதே போல கூட்டணியா இருக்கிற நிதிஷ்குமார், தெலுங்கு தேசம் எல்லார்கிட்டயுமே இருக்குது. எல்லாரும் வச்சுருக்காங்க. குதிரைக்கு பூட்டப்பட்ட லாடம் போலதான் அவர் வந்து இப்போ வந்து ஒரு குதிரை கண்டமேனிக்கு ஓட முடியாது, ஒரு கண்ட்ரோலா தான் ஓடி ஆகணும். ஆமா தானே? 14-19 மாதிரி மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சது தானங்க. அதை தான் நான் இப்படி வார்த்தையெல்லாம் போட்டு சொல்றேன் நான். ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த கவர்மெண்ட் ஃபுல் டேமை ஃபினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள ஒரு கவர்மெண்ட். அதில் சிறப்பாக செயல்பட்டு கூட்டணி பலத்தை அதிகரித்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி இந்த கம்யூனிட்டிகளுக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி 29லையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கவர்மெண்டாக தான் அந்த கவர்மெண்ட் இருக்கும். அதே சீனியர்களுடைய எழுச்சி பிஜேபியில் இப்போ மோடி அமித்ஷாவினுடைய இந்த சரிவால் எழுந்திருக்குன்னு சொல்றாங்க. சிவராஜ் சிங் சௌகான் எல்லாம் இப்போ ரொம்ப ஒரு பெருமிதத்தோடு பணியாற்றுகிறார் அப்படின்றாங்க. அதே போல பழைய தலைவர்கள்லாம் அத்வானி முதற்கொண்டு என்னதான் அவரால் வயது மூப்பு இப்போ பேச முடியலனாலே அவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, இவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க மக்கள் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்களே பிஜேபி சீனியர்கள்லாம். சிவராஜ் சிங் சௌகான் முக்கிய தலைவர் தான், மறுக்க வரல. இன்னைக்கு முக்கிய தலைவரா மாறி இருக்காரு. அவர் முக்கிய தலைவரா வந்துடக்கூடாதுன்னு நினைச்சவங்க தானே மோடி அமித்ஷா அப்படின்னு பலர் பேசுறாங்களே. அப்படி இல்லை மாதேஷ். மக்கள் வந்து ரமன் சிங், வசுந்தரா ராஜி, சிவராஜ் சிங் சௌகான் 3 பேருமே வந்து தோக்கடிச்சாங்க. அப்புறம் சிவராஜ் சிங் சௌகான் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் ரிசைன் பண்ணி ஜோதிராதித்யா சிந்தியா ரிவோல்ட் பண்ணி அதில் சீஃப் மினிஸ்டராக வந்தாப்புல. அப்போவே ஜோதிராதித்யா சிந்தியாவுக்கு கொடுத்து சிவராஜ் சிங்கு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் மோடியை பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதில் யாதவ் வந்தார், அங்கே ஒரு பிராமின் வந்தார், அங்கே ஒரு ட்ரைபல் வந்தார். அப்போ நாம் என்ன நினச்சோம், மோடி பிரச்சாரத்துக்கு இவ்வளோ வலிமைன்னா மோடி லீடர்ஷிப்னா எங்கேயோ போயிரும்னு நினச்சோம். அது சத்தீஸ்கரில் ஏறி தான் போச்சு, மத்திய பிரதேசில் ஏறி தான் போச்சு, மறுக்க வரல. ஆனால் ராஜஸ்தானில் சம் ரீசன்ஸுக்காக அந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு பிராமின் கம்யூனிட்டி இந்தியா லெவலில் பிராமினுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து தான் தீரணும். ஆனால் லோக்கலில் ராஜஸ்தானில் அவர் அதை டேக்கிள் பண்ண முடியலை. அவரை மட்டும் நான் குறை சொல்லலை, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது. கொடுத்த அந்த காலகட்டம்ங்கிறது மோடி பிரச்சாரத்தில் ஸ்வீப் பண்ண காலகட்டத்தில் தான் 3 பேருக்கு யார் வேணாலும் அங்கே முதல்வராகிற புள்ளியில் கொடுத்தாங்க. அதில் 2 பேர் சிறப்பாக தான் பண்ணாங்க. மோகன் யாதவே வந்து மத்திய பிரதேசில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு. ஸோ சவுகான் ஒரு பெரிய தலைவர் தான், இல்லை நான் சொல்ல வரல. பட்டு மோகன் யாதவே அந்த வெற்றியை கொடுத்தாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சார், இன்னொரு பார்வை தொடர்ச்சியா பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டாவே இருக்குது. நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரோ நாட்டின் உயரிய பதவியில அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலே இவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பதவிக்கு வந்துடுறாங்களே. 20 கோடி முஸ்லீம்கள்ல ஒரு முஸ்லீம் வேட்பாளரையும் நம்மளால நிறுத்த முடியல. ஒரு முஸ்லீம் ஒரு கேண்டிடேட்டை வெற்றி பெற வைத்து அப்படி ஒரு அதிகார பதவியில உட்கார வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. சார், ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் தொடர்ச்சியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய நாட்டின் முக்கிய பொறுப்பை எப்படி கொடுக்குறாங்க பிஜேபி? இது அபத்தமா இல்லையேன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே. சார், முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு உண்மையானவங்க. மோடியே சொல்லியிருக்கிறாரு, என் முஸ்லீம் சகோதரர்கள் அளவுக்கு இந்த நாட்டின் தேசப்பற்றில் அவங்க யாருக்கும் குறைஞ்சவர் அல்ல, சளைத்தவர் அல்லங்கிறத அவர் முதல் டைம் வரும்போதே பேசியிருக்கிறாரு. முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுலையும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் முஸ்லீம்களின் அரசியல் போக்கு வந்து நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. கன்ஷிராம் போன்றவங்களாம் நீங்கள் ஆண்ட பரம்பரை
நீங்கள் துணிச்சலாக ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டை உங்களுக்கு போடுங்க, என் ஓட்டை போட்டு உங்களை எம்பி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், மேயர் ஆக்குறேன்லாம் கன்ஷிராம் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதே மாயாவதி முஸ்லீம்ஸுக்கு ரெப்ரசன்ட் கொடுக்கறது வேஸ்ட்டு, அவங்க வந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுல இலவச ஓட்டா அவங்க ஓட்டை போடுறாங்க அப்படிங்கிற வேதனையும் முஸ்லீம்ஸை பற்றி சொல்லியிருந்தாப்புல. என்னை பொறுத்தவரை ஆரிஃப் முகமது கான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரணுங்கிறது தான் நான் பாடுபட்டேன், நான் மோடிக்கிட்ட அதைத்தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு ஆரிஃப் முகமது கான், செகண்ட் ட்ரைபல், அது பிறகு மீண்டும் இவர் ராமோ ஏற்கனவே சிட்டிங் பிரசிடென்ட் அவர் அண்ணன் ரஜினிகாந்த் பேரெல்லாம் அதில் இருந்து மராத்தா இதிலெல்லாம் இருந்து ஓகே. அப்படி நம்ம கொடுத்த அந்த இதுக்குள்ளே வந்து ஆரிஃப் முகமது கான் வந்து வர முடியலை. ஸோ அந்த இடம் வந்து ப்ராஃபட் பற்றி நூபல் சர்மா மேட்ரு, அந்த ப்ராஃபட்டை பற்றி முகமது நபியை பற்றி பேசினது, இதிலெல்லாம் பிரச்சனைகள் இருந்து நம்ம போன்ற மோடி வில்விஷர்ஸ் வந்து இஸ்லாமியர்களும் மோடிக்கு கணிசமான அளவு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீகத்தை எதிர்காலத்தில் கொண்டு வரணுங்கிறதா நம்ம போன்றவங்க இது. அதே டைமில் இன்னொரு தரப்பு இந்த ரூட்டில் போனால் ஒன்றும் வராது, 0 தான் வரும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. காலம்தான் எல்லாத்துக்கும் மருந்து, அது எப்படி சூழ்நிலைகள் வருங்கிற போது பார்க்கணும். ஏன்னா முஸ்லீம் என் பிளாக்கா யாரை போட்டாலும் அகிலேஷ் யாதவ் ராகுல் அணிக்கு வந்து ஃப்ரீயாக ஓட்டு போடக்கூடிய நிலைமை வந்து யூபி வெற்றிக்கு வந்து மோடிக்கு உகந்ததல்ல. ஸோ அதை டிஃப்யூஸ் பண்ணணும், டைல்யூட் பண்ணணும். ஒரே நாளில் முடியாது, காயங்கள் ஆறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இதில் வந்து என்னோட பார்வை ஆரிஃப் முகமது கான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்கணுங்கிற பார்வையில் நான் உள்ளவன். இல்லை சார், 15லேருந்து 20% மக்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், 18லேருந்து 20 கோடி மக்கள் வந்து நமக்கு ஓட்டே போடலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம எந்த சீட்டையும் அரேஞ்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்கே நிலைமை அப்படி தான் இருக்குன்ற ஒரு மனநிலையில் ஒரு நாட்டின் பிரதமர் இப்போ என்ன மனநிலையில் அவர் ஆட்சி நடத்துவார்? முஸ்லீம் இஷ்யூலையும் அப்ரோச்சை மாற்றணுங்கிறதா என்னோட பார்வை. அப்ரோச் இல்லை, இது சுத்தமாகவே அவங்கள புறக்கணிக்கிற மாதிரி தானே சார் அர்த்தம்? அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னே. அவங்க ஃப்ரீயாக ஓட்டு போட்டு யூபியில் வந்து அதிக சீட்டு அகிலேஷ் யாதவுக்கும் அவருக்கு வாலான்னு ராகுல் காந்தியும் ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது அதை வந்து அதை ரீதிங்க் பண்ணணும், அதுக்குள்ள கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணணுங்கிறதான என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன். மோடி அவர் முடிவெடுப்பார், ஹீ நோஸ் திங்ஸ் வெரி வெல். நம்ம பொறுத்தளவில் இந்த என் பிளாக்கா அது வந்து எதிரணிக்கு முஸ்லீம் போகிறத அலோவ் பண்ணக்கூடாது, அதற்கு மாற்று ஏற்பாடுகள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணணுங்கிறதா நம்மளோட கருத்து. நான் கேட்ட 2 பேருக்கு அப்படி ஒரு உயர் பதவி, அதை பற்றி சொல்லவே இல்லை. இல்லை, ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா அது பண்றாங்க, அவங்க திறமையான மோடி லாயலிஸ்ட், 2 பேரும் திறமையா பண்றாங்க. கடந்த முறை நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத 2 பேர் ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனுக்கும் ஒரு உயரிய பொறுப்பு மத்திய அமைச்சரவையில் கொடுக்குறீங்க. மறுபடியும் அவங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலே அந்த பதவியை கொடுக்குறீங்கன்னா மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க? நீங்க மற்றவர்களுக்கு என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க திறமையாளர்களா மதிக்கப்படுறாங்க. திறமையாளர்கள்னா மக்களால் அங்கீகரிக்க பண்ணுமா இல்லை? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரை உட்கார வைக்கணும்ல. தே கெயில் ஃப்ரம் பிராமின் கம்யூனிட்டி. பிராமின்ஸ் வந்து ஆல் இண்டியா காஸ்ட், அவங்க ரெப்ரசன்டேஷன் ஆல் இண்டியா அளவில் கணக்கெடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் ஸ்டேட்டஸ்கோ போதும், அசம்பிளி எலெக்ஷன் டைம்ல அமைச்சர்களை பார்த்துக்கலான்னு சஜஷன் கொடுத்தால எங்க பங்கும் பெரும் பங்கு. சார் 3% இருக்கிற ஒருத்தருக்கு முக்கியமான அமைச்சரவை பொறுப்பு கொடுக்குறீங்க, 18% இருக்கிற இஸ்லாமியர்களை வேட்பாளர்களாக கூட நிறுத்துறது இல்லை. இப்படி இருந்தா எப்படி சார் இந்த நாட்டு மக்களுக்கு, ஒட்டுமொத்தமான மக்களுக்காக மோடி எப்படி ஆட்சி செய்ய போறாரு? அதுதான் மாதேஷ், முஸ்லீம் மேட்டர்ல யூபி இதுக்கு பிறகு ரீதிங்க் பண்ணி சில விஷயங்களை பார்க்கணும். எல்லாம் ஓவர் நைட்டில் ஒரே நாளில் நடக்காது. இந்த இடம் எதிரணிக்கு சாதகமாக, அகிலேஷ் யாதவுக்கு சாதகமாக இருந்த ஒரு இடங்கும் போது அதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கணுங்கிறத நாம் சொல்லியிருக்கிறோம் உங்கள்கிட்ட. இப்போ தான் பதில் சொன்னேன். இது நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கருங்கிறது டேலண்டட் பீப்புள், அவங்கள ஆல் இண்டியா லெவலில் தான் பார்க்கணும். டேலண்டட் பீப்புள் நிர்மலா சீதாராமன் அண்ட் ஜெய்சங்கர் 2 பேரையும் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வச்சா ஜெயிச்சிருவாங்களா? ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? அவங்க பீகாரில் எந்த தொகுதியில் நல்லா ஜெயிப்பாங்களே, மத்திய பிரதேசில் என்ன ஜெயிப்பாங்களே? ரைட், அவங்க சொந்த ஊரில் ஜெயிப்பாங்களா, சொந்த மாநிலத்தில் ஜெயிப்பாங்களா? இல்லை கேட்குறேன். சொந்த மாநிலத்தில்னா நாளைக்கும் இங்கே சொந்த மாநிலத்திலும் ஜெயிக்கக்கூடிய நிலைமையை அண்ணாமலை உழைப்பால் இந்த கட்சிக்கு வரும் மாதேஷ். ஓஹோ, சரி, ரைட். நான் கொஞ்சம் அப்படியே ஆந்திரா பக்கம் நான் வரணுன்றேன். திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய பார்ட்டி அந்த 175 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதியில் வெறும் 11 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வி அடைந்த நிலையில் இன்றைக்கு ரொம்பவுமே ஒரு சோர்வான மனநிலையில் இருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. அடுத்து அவருடைய அரசியல் என்ன ஆக போகிறது? ஏன்னா அவருடைய தாயாரும் தங்கையுமே வந்து காங்கிரஸ் பக்கம் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த வாக்குகளை அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால் மீண்டும் காங்கிரஸிலேயே ஐக்கியமாக போகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒய்எஸ்ஆர்சிபி வந்து கட்சி கலைக்கப்படும், அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம்
டிகே சிவகுமார் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பல மாநில அரசியல டிகே சிவகுமார் பாத்துக்கிறாரு போல. ஆமா, ரொம்ப பாத்துக்கிட்டாரு. அவரோட நாயுடுகிட்ட பேசிட்டாரு. நாயுடு அங்க இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. மோடி பிரைம் மினிஸ்டரா வந்து பதவி ஏற்கல. சும்மா கலந்து விடுறதுக்கும் கதையா விடுறதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? அவருக்கு தம்பியே தோத்து போயிட்டாரு. தேவகவுட கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு சிவகுமாரே இது பண்ணிட்டாரு. கர்நாடகா காங்கிரஸ்காரனே நீ மட்டும் ஐயா நீங்க மட்டும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இல்லையா, இன்னும் 4-5 டெப்டி சீஃப் மினிஸ்டர் போடணும்னு கர்நாடகாவில் காங்கிரஸ்காரனே உங்க அளவு உயரம் இவ்வளவுதான்னு சிவகுமாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. கலரா ரீல் விட்டுட்டு இருக்கீங்களே. என்ன ஆந்திராவில் அரசியலின் புரட்சி நாயகன்றாங்க. ஆந்திராவில் என்னங்க காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்கு? 4 எம்பி ஜெகன் இருக்கத்தான் செய்யுது. ஒய்எஸ்ஆர் இருக்கும்போது காங்கிரஸ் பெரிய அளவுக்கு இருந்துச்சு. சரிங்க, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவி ஜெகனுக்கு கொடுக்க போறாரா ராகுல் காந்தி? அப்படி இல்ல, அவரு பின்ன மாநிலத்துல தான். அதை தாண்டி வேற எதுங்க காங்கிரஸ் கிட்ட கொடுக்கிறதுக்கு இருக்கு? ஜெகனுக்கு ஸ்டேச்சர் இருக்கு. நாயுடுவோட ஜெகனுக்கு ஓட்டு அதிகம். நாயுடோட ஜெகனுக்கு ஓட்டு அதிகம். எஸ், 11 சீட் தான் வின் பண்ணிருக்காரு. அது இருக்கலாம். அகில இந்திய அளவில் 2% ஓட்டு நாயுடுக்கு, 2.1% ஓட்டு வந்து ஜெகனுக்கு. சரி, அப்ப அதிகம் தானே? இல்ல, ஒய்எஸ்ஆர்சிபி உடைய எதிர்காலம் என்ன? இப்ப ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. ஆபத்து சூழ்ந்து கிடக்குது. இந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. சந்திரபாபு நாயுடு கண்டமேனிக்கு வேற ஏதாவது பழைய வழக்குகள் எல்லாம் தோண்டி எடுத்து கை வச்சாருன்னா ஏற்கனவே ராகுல் காந்திக்கு அந்த பொறாமையில அகில இந்திய தலைவராய் தன்னை தட்டி தூக்கி போட்டு போயிருவாருங்கிற பொறாமையில எல்லாம் சந்திச்சவர் தாங்க ஜெகன். அதெல்லாம் அவங்க சந்திப்பாங்க. லைன் ஆஃப் கடப்பாவின் சிங்கம் ஜெகன் இதெல்லாம் சந்திக்க முடியாமல இருக்க போறாரு. ஒய்எஸ்ஆர்சிபி எல்லாம் அப்ப ஒன்னும் கிடையாது. டிகே சிவகுமார் எல்லாம் வேற எதுவும் புரட்சி சூழ்நிலையில மோடி அலையன்ஸ் இங்க வந்தது. ஜனசேனா எல்லாம் சேர்ந்து நாயுடு தப்பிட்டாரு. அதிர்ஷ்டம் தான், ஒண்ணு மறுக்க வரல. அங்க டில்டிங் ஓட்டு வந்து பிஜேபி மோடி பிரதமருங்கிறதான் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் இங்கு தமிழ்நாட்டு அரசியல அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி கொண்டு போக போறார்? வர நாட்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலை என்டிஏ இன்டாக்டா வைக்க நினைக்கிறாரு. கொங்கு வேளாளர்கள் மத்தியில எடப்பாடியை இன்னும் பலகீனப்படுத்துவார். அது இவர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களை வச்சு வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் கோயம்புத்தூர்ல அடிச்சாங்களே, ஒரு தமாஷா கூத்து. அதுக்கு தான் அண்ணாமலை 2ஆம் இடத்து வந்திருக்காரு. தேமுதிக டெபாசிட் போயிருக்கோம். வேலுமணிக்கு கேண்டிடேட்டுக்கு சிங்கே ராமச்சந்திரனா டெபாசிட் போயிருக்கோம். அந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாரு. ஈஸ்வரனுக்கு டெபாசிட் போயிருக்கோம். தேமுதிக பிரேமலதா கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு ஓட்டு? ஐயோ, அந்த ஓட்டை சேர்த்து தானே இன்னைக்கும் கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. தேமுதிகவுக்கு கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு ஓட்டு? கடலூர்ல இருக்கு, விருத்தாச்சலத்துல இருக்கு, வேற எங்க சொல்லுவீங்க? விருதுநகர்ல இருக்கு, இங்க உளுந்தூர்பேட்டையில இருக்கு, திருக்கோயில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்குன்னா சொல்லுங்க எங்க இருக்கு? எங்க 1% ஓட்டுல தானங்க டெபாசிட் காப்பாற்றப்பட்டது. கோயம்புத்தூர்ல எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்களா? தேமுதிக 1/2% எம்எல்ஏக்கள் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்காங்களா? தெரியல. நீங்க தேமுதிக 1/2%க்கு போயிடுச்சு. கடந்த காலங்கள்ல தேமுதிக கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல கடந்த காலங்கள்ல தேமுதிகவுக்கு செல்வாக்கு உண்டு. ஜெயிச்சிருக்கா சார்? வெற்றி பெற்றாதான் செல்வாக்குன்னு அர்த்தம் இல்ல. அதுதான் செகண்ட் பிளேஸ் ஆவது வந்திருக்கா? கண்டிப்பா அதிமுக கூட்டணியில அவங்க நின்னாங்க. அவங்க விஜயகாந்த் செல்வாக்க தனிச்சு நின்று நிரூபிச்சாரு. 2009 நிரூபிச்சாரு. 2014 அவருக்கு ஓட்டும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நல்ல ஓட்டு எடுத்து 2ஆம் இடம் வர்றதுக்கு விஜயகாந்துக்கு ஓட்டும் காரணமா இருந்தது. ஈஸ்வரன் ஓட்டு நீங்க கொங்கு ஈஸ்வரன் 15%. நீங்க இந்த இடத்துல மாத்திட்டீங்க. என்கிட்ட கொடுத்த டேட்டாவே நீங்க தப்பா சொல்றீங்க. எப்படியாவது தேமுதிக அந்த இடத்துல மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கோயம்புத்தூர்ல. இல்ல மதேஷ், உண்மை. கொங்கு ஈஸ்வரன் 15%, தேமுதிக ஒரு 6-7% இருந்திருக்கும். வைகோன்னும் கூட இருந்தாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்தாரு. அந்த ஓட்டு அண்ணாமலை தன்னோட சொந்த பலத்தில் இன்னைக்கு எடுத்துட்டாரு. அதிமுக 3ஆவது தள்ளிட்டாரு. மதேஷ் தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம். கொங்கு வேளாளர்கள் இந்த முபாராக் அந்த அலையன்ஸ் இந்த இதெல்லாம் கொங்கு வேளாளர்ஸ் வந்து 74 வரை அப்பர் காஸ்ட்ல இருந்த கம்யூனிட்டி தெரியுமா? ஓகே. அது பிறகு பிசியில் வந்தாங்க. கலைஞர் தான் கொடுத்தாரு. கலைஞர் கொடுத்தது அவங்களுக்கு லாபம் தான். அது அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு கெயின் தான். அது நான் மறுக்க வரல. அப்போ அவங்களுக்கு அப்பர் மென்டாலிட்டி காஸ்டாக தான் இருப்பாங்க. இப்போ அப்பர் மென்டாலிட்டி பிசியாக இருக்கிறாங்க. அவங்க பிஜேபி ஏற்றுக்கிடக்கு தயாராக இருக்கிறாங்க. அண்ணாமலையை வந்து ஏற்றுக்கிடக்கு தயாராக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முபாரக்கை வச்சும் கிறிஸ்தவ பாதிரியாளை வச்சும் பண்ணக்கூடிய அரசியலில் கொங்கு வேளாளர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். அது என்டிஏவில் இருந்தவங்க பலர் மோடின்றதுக்காக நின்னாங்க அன்னைக்கு. எப்போ? இப்போ 24 தேர்தலில் 26லயும் அப்படியே நிற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? நீங்கள் மோடி மைனஸ்ன்னு பேசினவங்க இப்போ மோடி பிளஸ்ன்னு அண்ணாமலைக்கு சாதனையை மறைக்கிறதுக்கு பேசுறீங்க. இல்லை, மோடி பிளஸ்ன்னு நான் சொல்ல.
அன்னைக்கு மோடிக்காக கூட நின்னாங்க. மோடி கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை குறி வச்சதுனாலதான் அண்ணாமலையை வந்து ஜாதி ரீதியாட்டும் குளோரிஃபை பண்ணாரு கொங்கு வேளாளர்களை. அப்போ அதுக்கு நீங்க என்ன வறுத்து வந்தீங்க? பெரியார் சொன்னது மாதிரி இந்த வீடு அதுன்னா மற்றவங்க எப்படின்னா என்ன வறுத்து வந்தீங்க நீங்க. இன்னும் மோடிக்கு அது தெரியும். அந்த சூட்சமா ஐபி ரிப்போர்ட் கொடுத்து வாக்குகள்லாம் அண்ணாமலை ரூட்ல வருதுன்னு தெரிஞ்சனாலதான் மோடி அதை சொல்றாரு. இன்னும் அதை வந்து மோடி வந்து அண்ணாமலையை எம்பவர் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து பிரிச்சு எடுப்பாரு. அப்படி பிரிச்சு எடுக்கும்போது பாஜக இல்லாம வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் எடப்பாடியோட அரசியல் முடிவுக்கு எதிராக போறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிமுகங்கிறது மோடி எதிர்ப்புன்னு ஒரு 60% நண்பர் டிஜே அவர் 40,000 ஓட்டு மைனஸ்லேயே ஓடணுங்கிறாரு. அப்போ அவர் ஏற்றுக்க மாட்டார். சிவி சண்முகம் மத்திய அரசின் துணைந்து மாநில அரசையும் மாநில அரசின் துணைந்து மத்திய அரசு இருக்கக்கூடிய ஒரு மாவீரன் சிவி சண்முகம் அவர் மோடி மைனஸுங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 60% மோடி மைனஸுங்கிறாங்க. ஒரு 40% அண்ணாமலை பிஜேபியை வளர்த்து வச்சதுனால பாஜக அலையன்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ரூட்லையும் எம்எல்ஏ ஆக முடியாது. எந்த ரூட்லையும் பாஜக அலையன்ஸ் இல்லாமல் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு ஒரு 40 ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். தளவாய் சுந்தரம், வேலுமணி, தங்கமணி, கடம்பூர் ராஜி, முடிஞ்சா 4 பேர் சொல்லிட்டேன். வேற சொன்னாங்க இவங்க அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க மதேஷ். ஐ நோ. தளவாய் சுந்தரம் சொல்லுவாரு. சரி, தளவாய் சுந்தரம் சொல்லுவாருன்னு சொல்லிட்டீங்கல்ல. வேலுமணி தங்கமணி சொல்லுவாரா? வேலுமணி 17% போயிட்டு தளவாய் சுந்தரம் டெல்லி அரசியல் இருந்தவர் சார், அதனால அவருக்கு கொஞ்சம் தெரியும். அந்த பக்கம் காத்து கொஞ்சம் ஓதம் அடிச்சிருக்கோம். மற்றவங்க சொல்லுங்க. வேலுமணி, தங்கமணி, கடம்பூர் ராஜி, சிட்டியில் இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர்கள். ஜெயக்குமார் சொல்லல, அவர் தொகுதியில் 40,000 கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கிறாங்க. டி நகர் சத்யா, டி நகர்ல சத்யா ஒரு பிரமுகர், அவர் எடுத்துக்கிங்களா. 2வது வந்திருக்கு டி நகர்ல. அப்போ ஒரு பாஜக இங்கிலீஷ் அலைன்ஸ்ல டி நகர் வந்தா ஜெயித்தா என்ன சொல்லுவாருன்னா எடப்பாடி உட்காந்து கேட்டுன்னு பாரு. சார் நீங்க வேற. சரி, ஓகே. 26 பிஜேபி அலைன்ஸ்க்காக எடப்பாடி கிட்ட முறையிடுவாங்க, சண்டையிடுவாங்கன்றீங்க. அப்படியா? கண்டிப்பா எடப்பாடி ஒற்றை தலைமை தான். அதை நான் மறுத்து பேச மாட்டேன். எடப்பாடியில சாதிச்சுட்டாரு 40,000 ஓட்டு லீடிங்னு சொன்னா அது ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு இல்ல. 10.5% 1 இயர் கொடுத்தனால 1 இயர் போட்டிருக்காங்க. அதுலயும் நமக்கு இப்போ பொறுப்பு இருக்குது. ஒரு ஜாதிக்கு இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தனால மற்ற ஜாதிகள் வந்து எடப்பாடி மாதிரி பெற்ற ஒரு பொறுப்பற்ற ஒரு தலைவரை வந்து எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கேம்பெயின் பண்ண வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பு நமக்கு அதுல இருக்குது மதேஷ். அது நியாயமான கடமை மதேஷ். பட் அவரு சேலத்துல லைனா இருக்கிறாரு. சிங்கம் 38% வாக்கு எடப்பாடி எடுத்துட்டாரு. சேலத்து சிங்கம் எடப்பாடி. ரவீந்திர துரைசாமி சொன்னதா போடுங்க. நான் தம்ப்நெயில் வச்சிரலாம் சார். வச்சிருங்க. நான் சொன்ன ஃபேக்ட். சரி, அவரு சேலத்து இதுல வந்து 38% ஓட்டு எடுத்துட்டாரு. திருநெல்வேலியில 8%க்கு நாங்க அடிச்சு தள்ளிட்டோம்ல. சரி, ஓகே. அதாவது நாங்க நாடார்களை வந்து நாடார்கள் தேவருக்கு எதிராக ஓசி ஓட்டு போடுவாங்க இல்லன்னு 8%க்கு தள்ளிட்டோம்ல. நீங்க சொன்ன பெயர்கள் எல்லாம், இந்த தலைவர்கள் எல்லாம் 2026 பிஜேபி அலைன்ஸ் வேணும்னு எடப்பாடி கிட்ட முறையிடுவாங்க, சண்டையிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படியா? 2 விதமா போகும். பிஜேபி வேண்டான்னு 60%, வேணுன்னு 40% ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அதிமுக நிலைமை ஆயிப்போச்சு. கிறிஸ்டின் முஸ்லீம் டாமினண்டா கான்ஸ்டியூட்டா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பிஜேபி மைனஸ்ன்னு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது இல்லாத தளவாய் சுந்தரங்கள், வேலுமணி, தங்கமணி, கடம்பூர் ராஜி, இன்னும் பலர், நம்ம சத்யா, டி நகர், இவங்கெல்லாம் வந்து பிஜேபி அலையன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதிமுக இதுல 2ஆ இருந்துட்டு இருக்குது. பாஜக அண்ணாமலையின் கருத்தை ஏற்றுக்கிட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு மோடி அண்ணாமலை கையில விட்டுட்டார் கட்சியை. ரைட். அது வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள் அங்க மோடி, அமித்ஷா எந்த அளவுக்கு வலுவா இருக்காங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது வலுவா இருந்தாதான் இங்க இவங்க கொஞ்சம் வளர முடியும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா அது வலுவா இருக்கும், இவங்க வளருவாங்க. ரைட். பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள். மோடி சுதந்திரமாக ஆட்சி செய்ய முடியுமா என்ற தலைப்புல தான் அந்த விவாதம் போச்சு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மதேஷ்.